அந்த லைன் எங்கே வருதுன்னு கேட்கு. அந்த லைன் வந்து அங்கே ஒரு முறையாக I pledge that India is my country. All Indians are my brothers and sisters. I love my country and I am proud of it. Rich and very heritage. I shall always try to be worthy of it. I shall give my parents, teachers, and all elders respect and treat everyone with courtesy. To my country and my people, I pledge my devotion. Indian well-being and prosperity alone lies my happiness. Welcome. You are with BKK in Live Designs with BKK. மனதில் உள்ள அத்தனை எண்ணங்களும் தூய்மையாக இருக்கட்டும். அடுத்தவரை பார்த்து கோபம், பொறாமை இவையெல்லாம் நம் மனதிலிருந்து போகட்டும். ஒவ்வொரு நாளும் தேங்க்யூ, ஐ எம் சாரி, உங்களை மன்னித்து விட்டேன், மிக மிக நன்றி உடையவளாக இருக்கிறேன் அப்படின்னு மாத்திரம் சொல்லுங்கள் நாளை ஆரம்பிக்கும் போதே. ஓகே, அது சொல்லும்போது உங்களுக்கு என்ன வேண்டியதெல்லாம் நிறைவேறும். இப்போ இந்த பிரபஞ்சம் சொல்லிகிட்ருக்கோம், நினச்சிட்ருப்போம். இந்த பிரபஞ்சத்தை பற்றி தெரியாத வரைக்கும் நல்லதாக இருந்தோம். இது தெரிஞ்ச பிறகும் எது செஞ்சாலும் ஒரு சந்தேகம் வந்துடுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கண்டிப்பாக எனக்கே அந்த தோணுது. எப்போ பார்த்தாலும் ஒரு சில பேர்கிட்ட கோவம் ஒரு தப்பு பண்ணும்போது நான் நினச்சிக்கிறேன், அடப்பாவீங்களா இப்படி பண்ணிட்டீங்களா, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு மனசு நினைப்பேன். ஆனால் நாம் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்கோம், நம்ம அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது அப்படி திரும்பி எனக்கு நானே சொல்லிப்பேன். அப்புறம் எனக்கு மேலே கோவம், இப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோமே, நம்ம வந்து எல்லாம் நல்லதே செய்யணும், நல்லதே நடக்கணும்னு நினச்சிட்டோமே அப்படின்னு நான் தோணும். எனக்கு இப்படி தான் எல்லாருக்குமே தோணும். பிரபஞ்சத்தை தெரியாத வரைக்கும் நமக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. தெரிஞ்சப்பறம் அது வேறு மாதிரியான விஷயம், வாழ்க்கையின் விஷயமே மாறிடும். நீங்கள் பிரபஞ்சத்துக்கு எப்படி வந்து சேர்ந்தீங்க அதை யோசனை பண்ணி பாருங்கள். எதுக்கு வந்து சேர்ந்தீங்க, எதனால் உங்களுக்கு இது நடந்தது அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணணும். பிரபஞ்சம் அப்படிங்கிறது சில பேர் சொல்லுவாங்க ஒரு வெளியில் இருக்கின்ற ஒரு பொருள். கிட்டத்தட்ட முத்துக்குமார் சாரோட வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், அதில் சொல்லிக்காரு 84 லட்சம் கோடி உயிரினங்கள் இருக்கிறது உலகத்தில். இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது, எல்லா உயிரினங்களுக்கும் அன்பு, ஆசை, பாசம், நிறைய விஷயங்கள் இருக்கும். நிறைய விஷயம் மூணு விதமாக இருந்தாலும் சரி, 4 விதமாக இருந்தாலும் சரி அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது என்ன பண்ணும், அத்தனை பேரோட ஆசை, சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே இது நிறைவேற்றும். இப்படி நிறைவேற்றும் பட்சத்தில் எப்படி சாத்தியம், 84 லட்சம் கோடி உயிரினம், அத்தனையுடைய பிறப்பு, இறப்பு, வளர்ப்பு எல்லாமே அத்தனையும் இந்த சின்ன ஸ்பேஸ் அப்படி நம்ம இருக்கிற இந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கறது. அதைத்தான் நாம் வந்து யோசனை பண்ணணும். அப்படிப்பட்ட பிரபஞ்சம் இந்த 84 லட்சம் கோடி உயிரினத்தில் நாம் ஒரு சிறு பாகம், ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, நமக்கு பிரபஞ்சத்தை தெரிஞ்சிருக்கு, நமக்கு தெரியாதா? நம்ம நாய்க்கு தெரியுமோ, ஊருற எறும்புக்கு தெரியுமோ, மேலே பறக்கிற பறவைக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது, புரிஞ்சுதா? ஆனால் நமக்கு இது தெரிஞ்சது பேரதிர்ஷ்டம். பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம குறிக்கோளை வச்சு அதை நிறைவேற்றி அதில் நாம் ஒரு ஆனந்தப்பட்டது. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிசயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. அந்த மிரக்கல் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு அநேகமாக இந்த 2-3 நாள் எனக்கு ரிசல்ட் தெரியும். வெறும் வேண்டுதல் தான், வெறும் ரிக்வசிஷன் தான். நீங்கள் நம்பணும். கருவாய் உருவாய் மேலே போகிறது தான் இந்த எண்ணங்கள், புரிஞ்சுதா? இந்த சிவனை பற்றி பாடும்போது வானாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் என்னை கூத்தாட்டு வானாகி நின்றாயி என் சொல்வி வாழ்த்துவேனே. அதே தான் பிரபஞ்சம். வானாகியது வழியாகியது, புரிஞ்சுதா? உலகத்தில் இருக்க அண்ட சராசரத்தில் நிறைந்தது தான் இந்த பிரபஞ்சம். பிரபஞ்சத்தை வேண்டது 2 விஷயந்தான். எண்ணங்கள் திண்ணமாக இருக்க வேண்டும். கரெக்டாக உனக்கு வேணுங்கிற ஒரு விஷயம் மாத்திரம் கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். அதை நம்பி செய்யணும். அதுக்கு
நிறைய சில கிளாஸஸ் எல்லாம் இருக்குது, சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன? மனதில் தீய எண்ணம், எதிர்மறை எண்ணம், கோபம், பொறாமை, அகங்காரம், திமிர், இதெல்லாமே இல்லாமல் சந்தேகம், ரொம்ப முக்கியமாக சந்தேகம், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒழிச்சிட்டு நீங்கள் கேட்கும்போது மிக்க நன்றி, நான் இன்று என்னுடைய வேலை இன்டர்வியூவில் நன்றாக பர்ஃபார்ம் செய்தேன், உனக்கு மிக்க நன்றி. நான் என்று என் மகள் கல்யாணம் நடத்தி விட்டேன், பிரபஞ்சத்திற்கு மிக்க நன்றி. நான் இப்போது என்னுடைய சொந்த வீடு கட்டிவிட்டேன், பிரபஞ்சத்துக்கு நன்றி. நீங்கள் கட்டலை, அதெல்லாம் வேறு விஷயம். கட்டினதாக நினைக்கும்போது அந்த சந்தோஷம், அந்த உணர்வு எல்லாம் கொண்டு வந்து பிரபஞ்சத்தை கேளுங்கள். தேடி அலையாத வேண்டாம். நீங்கள் எங்கேயுமே உங்களுள் இருக்கும் இதுதான் பிரபஞ்சம். நம்புறது தான் ரொம்ப முக்கியம். எதுவுமே நம்பிக்கையில் தான் நடக்கிறது. நம்ம நினைக்கிறோம்ல, நான் நினச்சிட்டே இருந்தேன், நீ எதுக்கு வந்து நின்றுட்டே, நான் நினச்சிட்டே இருந்தேன், இப்போ தான் நீ ஃபோன் பண்ணிய, இதுதான் நடக்கிறது. ஓகேங்களா? நிறைய விஷயங்கள், நிறைய அதிசயங்கள். ஒரு திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தபோது திடீர்னு பார்த்தா பிரபஞ்சம் அங்கே எனக்கு வந்து, அப்போ நான் பிரபஞ்சத்தை தெரிஞ்சு கூட இல்லை, நான் வந்து அசாத்திய நம்பிக்கை கடவுள் மீது வைத்திருந்தேன். நடந்தது. அதாவது நான் எங்கள் ஃபேமிலியெல்லாம் ஒரு தப்பான கையெழுத்து எங்கள் அம்மா போட்டு கொடுத்தனால துரத்தப்பட்டுட்டோம். பிறகு கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கி அத்தை பண்ணி நிறைய வந்து ஒரு மீட்டிங்க்கு எதிராளியை கூப்பிட்டோம். எதிராளி மீட்டிங் கூப்பிட்டு நான் ஸ்டே வாங்கினது அவருக்கு தெரியாது. எல்லோரும் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கவே அப்படி வாசலோடு திரும்பி போட்டேன். அங்கே தான் மிராக்கிள் நடந்தது. நாங்கள் வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி எல்லாம் பண்ணி அதை வெற்றி அடைந்தோம். என் வாழ்க்கை கதையை ஏன் சொல்கிறேன்னா, நம்புங்கள், நடக்கும். எனக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கணும், நடந்தே ஆகணும். நல்ல விதமாக சரியான முறையில் நடந்தே ஆகணும். மிராக்கிள் டூ ஹேப்பன், மிராக்கிள் நாட் ஃபார் அவே அண்ட் டிஸ்டன்ட். அதிசயம் வாழ்க்கையில் உண்டு பண்ணுவது மிக தூரத்தில் கிடையாது, உங்களுள் மனதுள் வைத்துக்கொள்ளுங்கள். வருத்தமே படாதீங்க, கஷ்டமே படாதீங்க. எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. மேலே போகிற சக்கரம் கீழே வருதா, கீழே வந்த சக்கரம் திரும்பி மேலே போகணும், அதுதான் வாழ்க்கை. ஆனால் அந்த மேலே கீழே போகாமல் சமநிலையில் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணால், பிரபஞ்சத்தை நம்பினால் அது உங்களுக்கு நடக்கும். அனுபவ ரீதியாக இதை நான் உங்களிடம் பேசுகிறேன். நன்றி, வணக்கம். கூடவே என் ஸ்கூலோட வீடியோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். எதுக்கு அட்டாச் பண்ணேன்னா, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது அந்த ஸ்கூல் பசங்களை பார்க்குறது, எங்கள் மார்ச் பாஸ் கேட்குறது, எங்கள் ப்ரேயர் கேட்குறது, இதுதான். இன்றைக்கி ஸ்கூல் திறந்தது, மிக மிக சந்தோஷமாக இருக்கிறேன்.